ஃபிசிக்ஸில் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணல, மக்கடிச்சுட்டு போயிட்டேன். அதனால எக்ஸாமில் கான்ஃபிடென்ட்டாக இல்லை. 12th முடிச்சுட்டு அடுத்து என்ன படிக்கிறது, எந்த கரியர் பாத் சூஸ் பண்றதுன்னு சுத்தமா ஐடியா இல்லை. எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் லாஸ்ட் மினிட்ல படிச்சு பழகிட்டேன். ஸோ என்னால காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை கிராக்கே பண்ண முடியும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியா டியூஷன் போயிட்டு வரதுலயே டைம் ஓடிடுது. பார்த்தா படிக்கிற மாதிரி தான் இருக்கு, ஆனா மார்க் வரது இல்லையே. ஆன்லைன் கிளாஸ்ல இங்கிலீஷ் ஹிந்தின்னு மாத்தி மாத்தி எடுக்கிறாங்க, சரியாவே புரிய மாட்டேங்குது. எக்ஸாமுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் புக்கே எடுக்கிறானுங்க, ஆனா படிக்கிறதுக்கு அவ்வளோ இருக்கு. இந்த அல்ஜிப்ரா, டிஃபரன்சியேஷன், இன்டெகிரேஷன் இதெல்லாம் என்ன, எதுக்கு படிக்கிறோன்னே தெரியல. இந்த ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் வச்சு நீட் கிராக் பண்ண முடியுமா? 10th நல்ல மார்க், ஆனா +2ல கம்மியாயிருச்சே. எல்லா சாப்டர்ஸ்லயும் சாய்ஸ் வச்சு படிச்சா எப்படி 90% மார்க் வரும்? இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரே சொல்யூஷன் நம்ம 100 லேர்னிங் ஆப். 9th to 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கான மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி சப்ஜெக்ட்ஸ்க்கு டெய்லி லைவ் கிளாஸஸ் அண்ட் டாபிக் வைஸ் ப்ரீ ரெக்கார்டட் வீடியோஸ், இது எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்க பெஸ்ட் தமிழ் ஸ்பீக்கிங் ஃபேக்கல்டியோட சேர்ந்து படிக்கலாம். ஒரு ஸ்டூடெண்டா நம்ம எல்லாருமே இந்த ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிருக்கோம். ஆனா இனி நம்ம எல்லாருமே டாப்பர்ஸ் தான். வாங்க படிக்கலாம் நம்ம 100 லேர்னிங்ல. Hey guys, this is Harismita. So, இன்னைக்கு நம்ம வந்துட்டு டாப் 5 marks from probability chapter தான் பார்க்க போறோம். That is chapter 11. அதுதான் வந்து நம்ம பார்க்க போறோம். And நம்ம சேனல்ல ஆல்ரெடி டாப் 2, 3 and 5 marks from என்னென்ன சாப்டர்ஸ் பாத்தீங்கன்னா வெக்டர் அல்ஜிப்ரா போட்டிருக்கோம், இன்டகிரேஷன் போட்டிருக்கோம், அனலிட்டிக்கல் ஜியோமெட்ரி போட்டிருக்கோம் அண்ட் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் போட்டிருக்கோம். ஸோ இது முன்னாலுமே வந்து ரொம்ப ஹை வெயிட்டேஜ் ஆன சாப்டர்ஸ், நாங்க ஆல்ரெடி அதை போட்டுட்டோம். அது பார்க்கலன்னா மறக்காம போய் பார்த்துட்டு சால்வ் பண்ணுங்க. ஸோ இங்க வந்துட்டு நான் வந்துட்டு உங்களுக்கு இம்பார்ட்டன்டான மாடல் இருக்க இம்பார்ட்டன்டான சம்ஸ் நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன். அண்ட் இது எல்லாமே நீங்க வந்து மித்த சம்ஸ் போடுறதுக்கு முன்னாடி நீங்க போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். உங்க நோட் புக் அண்ட் பென் எடுத்து ரெடியா இருங்க. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா the first question வந்து exercise 11.2 question number 6. அதுதான் அதுல இருந்து தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ first question பாத்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க, a random variable x in the following probability mass function. நீங்க probability mass function சொல்லும் போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும், summation of f of x வந்து equal to 1. சோ இதோட f of x எல்லாமே நீங்க ஆட் பண்ணீங்கன்னா அது வந்து ஈக்குவல் டு 1 வரணும். சோ அதுதான் மெயின் இது. சோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து வேல்யூ ஆஃப் k கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. அந்த வேல்யூ ஆஃப் k எப்படி கண்டுபிடிக்கலாம், நம்ம இந்த மெத்தட் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு தெரியும் summation of f of x will be equal to 1. சோ என்ன போட்டுக்கலாம், இப்போ நம்ம எல்லாமே எழுதிக்கலாம். இந்த f of 1 plus f of 2 plus f of 3 plus f of 4 plus f of 5. அது என்ன வரும், k square plus 2k square plus 3k square plus 2k plus 3k equal to 1 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வரும். இப்போ k square terms எல்லாம் தனியா ஆட் பண்ணிட்டு அப்புறம் k terms எல்லாம் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா 6k square plus 5k and இந்த 1 வந்து இந்த பக்கம் எடுத்துக்கிறேன், which will be minus 1, that will be equal to 0. so இது வந்து ஒரு quadratic equation. இது நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா எப்படி வரும், மல்டிப்ளை பண்ணா -6, ஆட் பண்ணா 5. சோ என்ன வரும், +6 and -5 போட்டுக்கலாம். சோ இது ஸ்ப்ளிட் பண்ணா 6k square plus 6k minus k minus 1 will be equal to 0 அப்படின்னு சொல்லிட்டு வரும். சோ 6k வெளியே எடுத்தா k plus 1, இங்க -1 வெளியே எடுத்தா k plus 1 will be equal to 0. சோ இது என்ன வரும், k plus 1 வரும் into 6k minus 1 வரும், that will be equal to 0 வரும். so இப்போ k values என்னென்ன, so k plus 1 equal to 0 இல்லனா 6k minus 1 equal to 0 ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வரும். இப்போ k என்ன, k is equal to -1 or k equal to 1/6 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா? இப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம், k equal to -1 இங்க வந்துட்டு நம்ம அந்த f of x பாத்தீங்கன்னா k equal to -1 இருக்கும்போது இந்த 3 டேர்ம்ஸ் இருக்குங்களா, இந்த 3 டேர்ம்ஸும் ஸ்கொயரா இருக்கனால அது ப்ராப்ளம் இல்ல. ஆனா இங்க 2k உம் 3k வருதா, சோ வந்து f of x வந்து நெகட்டிவ் ஆயிடும். அண்ட் நம்மளுக்கு தெரியும் ப்ராபபிலிட்டி வந்து நெகட்டிவ் வேல்யூ வரக்கூடாது. சோ நம்ம என்ன சொல்லிக்கலாம், இது வந்துட்டு நாட் பாசிபிள். k is equal to -1 வந்து நாட் பாசிபிள். சோ எதை எடுத்துக்கலாம், இப்ப k ஓட வேல்யூ என்ன, சோ therefore
k is equal to 1 by 6 தான் இது வந்து கரெக்டான வேல்யூ. ஸோ வேல்யூ ஆஃப் k கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களா, அது வந்து k is equal to 1 by 6 அப்படின்னு நம்ம எழுதிட்டோம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க செகண்ட் சப்டிவிஷன்ல, ப்ராபபிலிட்டி பிட்வீன் 2 less than 2 and 2 to 5 where 2 include ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன வரும், probability of 2 less than or equal to x less than 5, அது என்ன வரும், so less than or equal to என்ன, 2 ஈக்குவலா இருக்கு, 2 சேர்ந்து இருக்கு. so என்னென்ன ஃபங்க்ஷன் வரும், f of 2 வரும், and so that means p is equal to p of x is equal to 2 வரும், x is equal to 3 வரும், x is equal to 4 வரும். ஆனா x is equal to 5 வருமா, வராது, ஏன்னா அது வந்து strictly less than நால. so which will be p of x is equal to 2 plus p of x is equal to 3 plus p of x is equal to 4 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வரும். so இப்போ நீங்க அதெல்லாம் ஆட் பண்ணலாம். p of x equal to 2 க்கு அந்த corresponding ஆன f of x என்னது, which is 2k square plus x is equal to 3 என்ன, 3k square plus 2k அப்படின்னு வருமா. so இங்க kx square terms எல்லாம் நான் ஆட் பண்ணிக்கிறேன், which will be 5k square plus 2k அப்படின்னு வரும். இப்போ k க்கு பதிலா நம்ம என்ன ஆட் பண்ணுவோம், நம்ம வந்து k க்கு பதிலா 1 by 6 ஆட் பண்ணுவோம். so that will be equal to 5 power 1 by 6 the whole square plus 2 into 1 by 6. so அதுக்கு எதுவா இருக்கும் ஈக்குவல், so 5 by 36 plus 2 by 6 அப்படின்னு வரும். so இது LCM எடுத்து நம்ம எல்லாமே சால்வ் பண்ணீங்கன்னா இதோட LCM வந்து 36 வரும். so which will be 36 5 plus இது வந்து 4 6 வரனால, so which that won't be 4, இது மல்டிப்ளை மேலே கீழே 6 ஆல பண்ணா which will be 12. so ஃபைனலா உங்களோட ஆன்சர் என்ன, 17 by 36, அதுதான் இதோட ஆன்சர். ஓகேங்களா, 2 less than or equal to x less than 60 less than 5, அதோட ஆன்சர் இது. now இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பாத்தீங்கன்னா p of 3 less than x அப்படின்னு சொல்லியிருக்காங்க. so அது எப்படி எழுதிக்கலாம், p of 3 less than x அப்படின்னு வந்துச்சுன்னா அது என்னவா எழுதலாம், p x greater than 3 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். so x greater than 3 னா என்ன, 3 விட மேலதான் இருக்கணும். 3 விட மேல நம்மளுக்கு ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கு, which is 4 இருக்கு 5 இருக்கு. ஆனா 3 வந்து ஜாயின் சேர்த்திக்க கூடாது, because இது strictly greater than 3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. so இப்போ என்ன வரும், so which will be equal to p of x equal to 4 plus p of x equal to 5. so p of 4 என்னது 2k plus 3k, இது என்ன வரும் 5k, kங்கிறது என்னது 1 by 6. so 5 into 1 by 6 which will be equal to 5 by 6. so இதுதான் p of 3 less than x. so இதுதான் வந்துட்டு உங்களோட ஃபைனல் ஆன்சர் ஃபார் தி தேர்ட் சப்டிவிஷன். so now இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் சம் போலாம். அண்ட் இதே மாதிரி சில டிஃபரன்ஸான சம்ஸ் எக்ஸாம்பிள்ஸ்லயும் இருக்கு, அந்த மாதிரி கேட்கறதுக்கு உங்களுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. இது வந்து ஒரு மாடல் k வச்சு ஒரு மாடல் வந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்க சால்வ் பண்ணணும். மறக்காம இந்த k வச்சு வந்தாவே அதோட சமேஷன் வந்து ஈக்குவல் டு 1 தான் வரும். டக்குன்னு அது போட்டுட்டு நீங்க k ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு நீங்க வந்து சால்வ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இப்போ நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாத்தீங்கன்னா அகைன் உங்களுக்கு வந்து xங்கிறது ஒரு ரேண்டம் வேரியபிள் கொடுத்துட்டாங்க, அதோட ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் வந்துட்டு இப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இந்த f of x ன்னு சொல்லிட்டு சில லிமிட்ஸ் எல்லாம் இருக்கு, அந்த லிமிட்ஸும் சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் சொல்லும் போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்னா, f of x will be equal to minus infinity to x f of u du. so இதுதான் உங்களுக்கு வந்து ஞாபகம் வரணும். so இந்த டயக்ராம் இந்த கிராஃப் வந்துட்டு உங்களுக்கு क्वेश्चनல கொடுத்திருக்க மாட்டாங்க, நான் தான் சால்வ் பண்ண இத. அது எப்படி சால்வ் பண்றீங்கன்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, x minus 1 இருக்கா. so y is equal to x minus 1 இருக்கும்போது அது எந்த லிமிட்ல இருக்கு, 1 less than or x 1 ல இருந்து அந்த 2 வரைக்கும் இருக்கா. சோ நம்ம என்ன எடுத்துக்கலாம், x y எடுத்துக்கலாம். சோ x வந்து எதுல இருந்து எது வரைக்கும் வேரி ஆகுது, 1 ல இருந்து 2 வரைக்கும் வேரி ஆகுது. இப்போ இங்க x வந்து நம்ம 1 போட்டா y வந்து என்ன 0. அதே மாதிரி x வந்து நம்ம 2 போட்டா y என்னது, இங்க y வந்துட்டு 1.
ஓகேங்களா? சோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு நான் டிரா பண்ணேன். ஃபர்ஸ்ட் வந்து இங்க பாயிண்ட் என்ன 1,0. சோ 1,0 இங்க இருக்கும். தென் அகைன் 2,1. சோ இந்த லைன்ல இருக்கிற பாயிண்ட் வந்துட்டு உங்களுக்கு இப்படி வரும். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பாயிண்ட் வரும். சோ இந்த ஆக்சஸ நீங்க பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம என்னது நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க இந்த பாயிண்ட் -x+3. சோ y is equal to -x+3. x வந்து எதுல இருந்து எது வரைக்கும் வேரி ஆகுது? x வந்து 2ல இருந்து 3 வரைக்கும் வேரி ஆகுது. இப்போ x வந்து 2 இருக்கும்போது y வந்துட்டு உங்களுக்கு 1 and x வந்துட்டு உங்களுக்கு 3 இருக்கும்போது y வந்து 0. சோ என்ன வரும் 2, இப்போ இது வந்து டிஃபரெண்ட் கலர்ல உங்களுக்கு நான் டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து 2, இது வந்து 2,1 வரும். இது வந்து 3,0 வரும். சோ இந்த லைன்ல உங்களுக்கு இருக்கிறது தான் -x+3ங்கிறது இந்த லைன்ல உங்களுக்கு இருக்கிறது தான். சோ மித்தது வந்துட்டு அதர்வைஸ் 0ன்னு சொல்லிட்டாங்க. சோ அதர்வைஸ் உங்களுக்கு 0. சோ இதுதான் உங்களோட கிராஃப் அப்படின்னு சொல்லிக்கலாம். இதுதான் உங்களோட கிராஃப். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா ப்ராபபிலிட்டி இது என்ன டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் f(x) கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து இதை வந்து ரெண்டா பிரிச்சுக்கலாம். என்னன்னு பிரிச்சுக்கலாம்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த கிராஃப் வந்து இதுல இருந்து இது வரைக்கும் ஒரு லிமிட், தென் அகைன் 1 to இந்த ரெட் கலர் போட்டிருக்கேன்ல அது ஒரு லிமிட், தென் அகைன் எல்லோ கலர் லைன் மாதிரி போட்டிருக்கேன்ல அது இன்னொரு லிமிட், தென் அகைன் இன்னொரு லிமிட் வரும் which is this green color line. ஓகேங்களா? சோ மொத்தம் உங்களுக்கு 4 லிமிட் வரும். சோ ஃபர்ஸ்ட் என்ன 0 to x வந்து less than 1 இருக்கும்போது ஒரு லிமிட், x வந்து 1 to 2 இருக்கும்போது ஒரு இது கண்டுபிடிக்கலாம். அப்புறம் x வந்து 2 to 3 இருக்கும்போது இன்னொன்னு கண்டுபிடிக்கலாம். தென் greater than 3 இருக்கும்போது இன்னொன்னு கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? சோ இப்போ வந்துட்டு நான் சால்வ் பண்றேன். சோ ஃபர்ஸ்ட் வந்து when சோ இது சால்வ் பண்றதுக்கு முன்னாடி நான் அந்த ஃபார்முலா எழுதிக்கிறேன். சோ ஃபார்முலா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். f(x) will be equal to p of x less than or equal to small x அப்படின்னு வரும். சோ இதை நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன வரும் when எப்போ x வந்து less than 1 இருக்கும்போது f of x will be equal to -infinity to x 0 into du அப்படின்னு வரும் which is 0 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா? ஏன் இது 0னா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் அந்த 1 to 2 2 to 3 இருக்கு மட்டும் தான் நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. மித்த எல்லா சைடுமே மித்த எந்த இன்டர்வல் நீங்க எடுத்தாலுமே அது வந்து 0. ஓகேங்களா? அதர்வைஸ் 0ன்னு சொல்லிருக்காங்களா? So 0. அதே மாதிரி when interval என்ன 1 less than x less than 2. So இந்த interval சொல்லிட்டு இருக்கேன். இந்த ரெட் கலர்ல வரைஞ்சிருக்கேன்ல x -1 அந்த இது அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். So அது என்ன எப்படி போட்டுக்கலாம்? f(x) will be equal to integral -infinity to x f of u du அப்படின்னு எடுத்துக்கலாம். So which will be அது என்னது -infinity to 1. ஃபர்ஸ்ட் இந்த 1 வரைக்கும் ஒரு இன்டர்வல் இருக்கு f of u du. அப்போ 1ல இருந்து x வரைக்கும் ஒரு இன்டர்வல் இருக்கு அது என்ன f of u du அப்படின்னு சொல்லிக்கலாம். சோ less than x less than 1 இருந்துச்சுன்னா அது ஃபங்க்ஷன் என்ன 0. சோ -infinity to 1 0 du plus இது என்னது 1 to x. இப்போ இங்க f of u ன்னு பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட் தான் இதுதான் இருக்கா x -1. இங்க u டேர்ம்ஸ்ல எழுதுறதுனால நான் என்ன எழுதிக்கிறேன் u -1 ன்னு எழுதிக்கிறேன். So which will be u -1 du அப்படின்னு சொல்லிட்டு வருமா? அது நீங்க ஃபர்தரா சால்வ் பண்ணீங்கன்னா which will be 0 plus u -1 the whole square by 2 x and 1 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வரும். அது நீங்க ஃபர்தரா நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா which will be என்ன வரும் x -1 the whole square by 2 minus 0 அப்படின்னு வரும். ஏன்னா இங்க வந்து ஏன் 0 வருதுன்னா லிமிட் கீழ இருக்கு லிமிட் 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணா 1 minus 1 வந்து 0 வருமா? சோ உங்களுக்கு ஃபைனலா ஆன்சர் என்ன வரும் x -1 the whole square by 2 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதுதான் உங்களோட லிமிட் ஃபார் இதுதான் உங்களோட அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் f of x for the limit 1 less than or 1 less than equal to x x less than equal to x strictly less than 2. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு உங்களோட தேர்ட் லிமிட் என்ன 2ல இருந்து 3க்கு. ஓகேங்களா? சோ 2ல இருந்து 3க்கு பார்க்கலாம். சோ when 2 less than x less than 3 இப்படி இருக்கும்போது நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா capital f of x will be equal to p of x less than small x அப்படின்னு வரும். அது என்ன வரும் -infinity to x
f of u du அப்படின்னு வரும். ஸோ இது எப்படி இது வந்து 3 எப்படி ஸ்பிளிட் பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் வந்து இது தென் இது ஓகேங்களா. ஸோ 3 இன்டர்வலா உங்களுக்கு வரும். ஸோ which will be minus infinity to 1 f of u du plus 1 to 2 f of u du plus 2 to x2. ஸோ உங்களுக்கு என்ன வரும்னா எக்ஸ் டு 2 to x உங்களுக்கு வருமா. ஸோ அது நீங்க வந்துட்டு f of u du அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எழுதலாம். ஸோ இது நீங்க ஃபர்தரா நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் x வந்து லெஸ் தேன் 1 இருந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன போடலாம் மைனஸ் இன்ஃபினிட்டி டு 1 0 du பிளஸ் 1 to 2 இருந்தா அந்த ஃபங்க்ஷன் என்ன 1 to 2 இருந்த ஃபங்க்ஷன் என்ன x minus 1. ஸோ u டேர்ம்ஸ் எழுதுறதுனால u minus 1 du. அதே மாதிரி 2 to 3 அந்த மாதிரி இந்த டேர்ம்ஸ் இருந்தா என்ன வரும்னா 2 to x இது minus x plus 3 வரும். So which will be equal to minus u plus 3 into du அப்படின்னு சொல்லிட்டு வரும். So இது வந்து 0 plus இது வந்து u minus 1 the whole square by 2. இது வந்து லிமிட் வந்து 1 to 2 அப்படின்னு வரும் plus minus u plus 3 the whole square by minus 2 அப்படின்னு வருமா. இது என்ன வரும் from 2 to x அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வரும். ஸோ அது நீங்க ஃபர்தரா வந்துட்டு நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா what will you get. ஸோ இப்போ வந்துட்டு நான் இந்த லிமிட் மட்டும் சப்ஸ்டியூட் பண்றேன். ஃபர்ஸ்ட் 2 சப்ஸ்டியூட் பண்ணா என்ன வரும்னா 2 minus 1 the whole square by 2. இங்க வந்து 1 minus 1 வந்து 0 வரும். ஸோ என்ன minus 0 plus இது வந்து x இது எல்லாமே சப்ஸ்டிட்யூட் பண்றா plus minus x plus 3 the whole square by minus 2 minus of அது என்ன ஒரு 2 சப்ஸ்டிட்யூட் பண்றா minus of which will be minus 2 plus 3 the whole square by minus 2 அப்படின்னு சொல்லிட்டு வருமா. அது வருதா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா நெக்ஸ்ட் நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா இது என்ன வரும் 1/2 minus 0 minus இது நான் 3 minus x எடுத்துக்கிறேன் 3 minus x the whole square by 2 இது என்ன வரும் plus 1/2 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இது நீங்க ஃபர்தரா நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா இங்க இருக்கிற இது 1/2 இந்த 1/2 ஆட் பண்ணா 1 ஆயிரும். ஸோ உங்களுக்கு என்ன வரும் which will be equal to 1 minus 3 minus x the whole square by 2 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வரும். அதுதான் உங்களோட f of x for in the limit. ஸோ இப்போ வந்துட்டு ஃபைனலா நீங்க என்ன சொல்லலாம் x greater than 3 இருக்கும்போது என்ன எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க பார்க்கலாம். x greater than 3 இருக்கும்போது என்ன வரும். so that will be f of x will be equal to அந்த இந்த greater than 3 இருக்கும்போது இந்த டயக்ராம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 2 3 4 உங்களுக்கு வரும் மொத்தமா. சோ அது என்ன வரும் f of x p of x less than x அப்படி என்ன வரும் minus infinity to x f of u du அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வருமா. சோ அது நீங்க வந்து ஃபர்தரா நீங்க வந்து சால்வ் பண்ணீங்கன்னா which you will get it as minus infinity to 1 f of u du plus 1 to 2 f of u du plus 2 to 3 f of u du plus 3 to x இது என்ன வரும் f of u du அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வரும். அது நீங்க ஃபர்தரா நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா இது வந்து 0 இருந்தது and நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் otherwise 0 இந்த ரெண்டு இன்டர்வலுக்கு இல்லாம otherwise 0. சோ இங்க வந்தாலும் அது 0 இங்க வந்தாலும் அது 0 தான். சோ இதுவும் 0 and இதுவும் 0 வரும் ஓகேங்களா. 3 to x உம் 0 வரும் minus 1 to x minus infinity to 1 உம் 0 வரும். மித்தது நீங்க பாத்தீங்கன்னா plus 1 to 2 u minus 1 into du plus இது என்ன ஒரு minus u plus 3 into du அப்படின்னு சொல்லிட்டு வரும் which is 2 to 3 அப்படின்னு வரும். so இது நீங்க ஃபர்தரா நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா which you will get it as u minus 1 the whole square by 2 இது வந்து 2 to 1 வரும் plus இது என்ன வரும் minus u plus 3 the whole square by 2 இது என்ன வரும் 3 to 2 வரும். சோ இது எல்லாமே நீங்க வந்து லிமிட் நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா கீழ இருக்க லோவர் லிமிட் வந்து 0 ஆயிரும். சோ which will மேல இருக்கிறது 1/2 plus 0 வருமா. 1/2 minus 0
பிளஸ் இது வந்து 3 சப்ஸ்டியூட் பண்ணா உங்களுக்கு என்ன வரும்? இங்க வந்து -3 + 3 வந்து அது 0 ஆயிடும். பிளஸ் 0 மைனஸ் இது வந்து 1/2 -2 அப்படின்னு வரும். சோ இங்க வந்து -2 வரும். ஏன்னா வந்து உங்களுக்கு -u வரனால இங்க -2 வரும். சோ இது நீங்க ஃபர்தரா நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா which will be 1/2 plus 1/2 that will be equal to 1 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதுதான் f of x for இந்த லிமிட். ஓகேங்களா? சோ இப்போ வந்து நம்ம ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் நம்ம எழுதலாம். அது எழுதுனீங்கன்னா உங்களுக்கு எப்படி வரும்? f of x will be equal to 0. First one நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? 0 when -infinity less than x less than 1. அதே மாதிரி x minus 1 the whole square by 2. அது எப்போனா 1 less than x less than 2. அது மாதிரி 1 minus 3 minus x by x square x3 minus x the whole square by 2. இது எப்போ வரும்? இது வந்து 2 less than x less than 3 அப்படின்னு வரும். இப்போ again கடைசியா நம்ம கண்டுபிடிச்ச லிமிட் என்ன? கடைசியா நம்ம கண்டுபிடிச்ச லிமிட் வந்துட்டு 1. அது வந்துட்டு எப்போ 3 less than x less than infinity. So இதுதான் உங்களோட first subdivisionோட answer which is distribution function. இதுதான் சொல்லிருக்காங்க. இந்த distribution function வச்சு நான் உங்களுக்கு ஒரு கிராஃப் வரைஞ்சிருக்கேன். இப்போ நமக்கு ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்கன்னா -infinity to less than 1 இருக்கும்போது இது 1 வர வரைக்கும் இது வந்துட்டு 0. ஓகேங்களா? உங்களுக்கு நான் ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன். இந்த பார்ட் வந்து 0னால அந்த லைன் இருக்கு. இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்றேன்? x minus 1 the whole square by 2 அப்படின்னு இருக்கா? So x minus 1 the whole square by 2 நான் எப்படி எழுதிக்கிறேன்? y is equal to x minus 1 the whole square by 2 வரும். So இந்த y இந்த பக்கம் எடுத்துட்டு போனா 2y will be equal to x minus 1 the whole square அப்படின்னு சொல்லிட்டு வரும். இது பார்க்க உங்களுக்கு எப்படி இருக்கு? parabola which is opened upwards மாதிரி இருக்கா? So the vertex என்ன? 1, 0. So இங்க வந்துட்டு இந்த vertex உங்களுக்கு நான் ஹைலைட் பண்ணி காமிக்கணும். இந்த vertexல 1, 0ல உங்களுக்கு upward parabola இப்ப வரையறோம். ஓகேங்களா? ஒரு upward parabola இந்த சைடு நான் வரையல. ஏன் இந்த சைடு நான் வரையலனா நம்மளுக்கு கரெக்டா இந்த லிமிட் என்ன? 1ல இருந்து 2 வரைக்கும் தான் இருக்கு. சோ உங்க பாராபோலா வந்துட்டு எது வரைக்கும் வரணும்? கரெக்டா இந்த கர்வ்ல இருந்து இந்த 2 வரைக்கும் தான் உங்களுக்கு வரைஞ்சிருக்கணும். ஏன்னா இது வந்து 1ல இருந்து 2 வரைக்கும் லிமிட் இருக்கனால. ஓகேங்களா? இது வந்து ஒரு அப்வர்ட் பாராபோலா நம்ம இப்ப பாத்துருக்கோம். அதோட வெர்டெக்ஸ் வந்து 1, 0. நம்ம ஃபுல் பாராபோலா வரையில பிகாஸ் இந்த லிமிட்ல தான் நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த 1 minus 3 இது வந்து மறுபடியும் y is equal to 1 minus 3 minus x the whole square by 2. So என்ன ஒரு 3 minus x the whole square by 2 is equal to 1 minus y அப்படின்னு சொல்லிட்டு வரும். அது என்ன ஒரு 3 minus x the whole square is equal to 2 into 1 minus y. So இப்போ நம்ம என்ன எழுதிக்கலாம்னா நம்ம இது திருப்பி எழுதிக்கலாம் which will be x minus 3 the whole square. 3 minus x the whole square வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? x minus 3 the whole square இருக்கும். ஏன்னா அது ஸ்கொயர் இருக்கனால இந்த மைனஸ் வெளியே எடுத்துட்டோம்னா which will be y minus 1. சோ இந்த பாராபோலா பாத்தீங்க இதுவுமே ஒரு பாராபோலா இருக்கும். அதோட வெர்டெக்ஸ் என்ன? அதோட வெர்டெக்ஸ் வந்து 3, 1. ஓகேங்களா? சோ இங்க பாத்தீங்கன்னா இதோட வெர்டெக்ஸ் எக்ஸாக்ட்டா 3, 1ல தான் நம்மளுக்கு வந்து வருது. ஓகேங்களா? சோ இப்போ நம்ம வந்து அதே மாதிரி ஒரு வெர்டெக்ஸ் நம்ம வந்து டிரா பண்ணிக்க வேண்டியதான். சோ இப்போ டிரா பண்ணீங்கன்னா which will be இங்க 3, 1ல உங்களுக்கு வெர்டெக்ஸ் வரனால இப்படி ஒரு இது டிரா பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு என்ன பாராபோலா? ஒரு டவுன்வர்ட்ஸ் பாராபோலா. ஓகேங்களா? சோ இந்த டவுன்வர்ட்ஸ் பாராபோலா நம்ம வரையறதுனால 3, 1ல இப்படி வரும். Then after that it becomes 1 அப்படின்னு சொல்றாங்க. சோ ஆஃப்டர் வந்து இந்த லிமிட்ல 1 இருக்கு. சோ உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிக்கிற டிஃபரெண்ட் கலர்ஸ் நான் யூஸ் பண்றேன். சோ இது வந்துட்டு ஒரு டவுன்வர்ட்ஸ் பாராபோலா மாதிரி இருக்கு. அதோட வெர்டெக்ஸ் வந்து 3, 1. இது பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு? x square is equal to minus 2 something y அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சோ இந்த ஃபார்ம்ல இருக்கறனால நம்ம என்ன சொல்லிக்கலாம்? இது வந்து ஒரு டவுன்வர்ட் பாராபோலான்னு சொல்லிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் போறது வந்து 1 இருக்கு. நெக்ஸ்ட் போகிறது எல்லாமே 1. சோ which will be ஸ்ட்ரெயிட்டா நம்மளுக்கு 1 போகுது. இப்படிதான் நான் வந்துட்டு இந்த கிராஃபை நான் கான்ஸ்டன்ட் பண்ணிருக்கேன். சோ இந்த கிராஃப் வந்துட்டு நீங்க கண்டிப்பா வரைஞ்சே ஆகணும். சோ இது பார்த்தாவே நீங்க என்ன பாராபோலா இருக்குன்னு சொல்லிட்டு இது ஈஸியா வந்து நீங்க பிளாட் பண்ணிடலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து இது பிளாட் பண்ண டிஃபிகல்ட்டா இருந்துச்சுன்னா நீங்க சிம்பிளா இதோடையும் விட்டுறலாம். பட் ஏன்னா உங்களுக்கு வந்து மார்க் வந்து கொஞ்சம் குறையும் நினைக்கிறேன். பட் அதர்வைஸ் உங்களுக்கு இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கு இந்த கிராஃப் வருதுன்னா நோ வரிஸ். நீங்க சிம்பிளா எங்க ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் மட்டும் நீங்க வந்துட்டு
அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் மட்டும் ப்ராப்பரா நீங்க எழுதிட்டு நீங்க அதை சால்வ் பண்ணிட்டீங்கன்னாவே போதும். இப்போ நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, இதுலயே செகண்ட் சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னா p less than p of 1.5 less than x less than or equal to 2.5 அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இது என்ன வரும்? சோ p of 1.5 less than x less than 2.5 அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா p of so இது probability function அந்த இந்த ஃபங்க்ஷன் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். so f of 2.5 minus f of 1.5. so இப்போ f of 2.5 எதுக்குள்ள வரும்? 2 க்கும் 3 குள்ள வரும். அதே மாதிரி 1.5 எதுக்குள்ள வரும்? 1 க்கும் 2 க்கும் வரும். so இந்த ரெண்டு ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேன். அந்த ரெண்டு ஃபங்க்ஷன்ல x ஓட வேல்யூ அந்த கரெஸ்பாண்டிங்கா எழுதுறேன். so 1 minus 3 into 2.5 the whole square by 2 minus 1.5 minus 1 the whole square by 2. So இது என்ன வரும்? which will be 1 minus 0.5 the whole square by 2 minus இது என்ன வரும்? 0.5 the whole square by 2 அப்படின்னு வருமா? so அது நீங்க further 1 minus 0.25 by 2 minus 0.25 by 2. so இது ரெண்டுமே இந்த fraction side பாத்தீங்கன்னா இது என்ன வரும்? minus 0.25 அப்படின்னு வரும். so which will be equal to 0.75. so இதுதான் உங்களோட ஃபைனலான ஆன்சர். ஓகேங்களா? so இதுதான் வந்துட்டு which is your final answer 0.75. நம்ம வந்து இப்ப நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். இப்ப நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா நம்ம கொஸ்டின் ஃபர்ஸ்ட் படிக்கலாம். அமௌண்ட் ஆஃப் மில்க் சோல்ட் டெய்லி அட் மில்க் பூத் வந்துட்டு மினிமம் லிட்டர்ஸ் வந்துட்டு ஒரு 200 லிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் மேக்ஸிமம் வந்து 600க்கு இது ஆகுது. அதோட ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் கொடுத்தாவே உங்களுக்கு ஒரு ஃபார்முலா ஞாபகம் வரணும். அது என்ன ஃபார்முலா? minus infinity to infinity f of x dx வந்துட்டு is equal to 1. அது வந்து உங்களுக்கு ஞாபகம் வரணும். சோ இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா find the value of k. அது வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சோ நம்ம இப்போ value of k கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அந்த சம்மேஷன் எல்லாமே வந்து ஈக்குவல் டு 1. இது வந்துட்டு நம்ம வந்து மாஸ் ஃபங்க்ஷன் கொடுத்தா அது டிஸ்க்ரீட் வேல்யூ இருக்கும். நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இது ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷனா இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் கண்டுபிடிக்க நம்மளுக்கு இதுதான் இந்த ஃபார்முலா நம்ம ஞாபகம் வச்சுட்டு நம்ம பண்ணலாம். so which will be minus infinity to 200 f of x dx plus 200 to 600 f of x dx plus என்ன வரும்? 600 to infinity f of x dx will be equal to 1. so otherwise எல்லாமே வந்து 0 வருது. so இது 0 plus இது வந்து என்ன வரும்? 200 to 600 k dx plus 0 அப்படின்னு வரும் is equal to 1. இது என்ன வரும்? k into இது வெளியே எடுத்துக்கலாம். இது வெளியே எடுத்து நம்ம சால்வ் பண்ணா இது வந்து k கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்து சால்வ் பண்ணா இன்டெகிரல் ஆஃப் கான்ஸ்டன்ட் வந்து x தான் வரும்ல. so இது வந்துட்டு x 200 to 600 that will be equal to 0. so that will be equal to 1. ஓகேங்களா? once again that will be equal to 1. so இது என்ன வரும்? k இது வந்து 600 minus 200 will be equal to 1. இது என்ன வரும்? k will be equal to 1 by 400. so இதுதான் உங்களோட k ஓட வேல்யூ. ஓகேங்களா? நம்ம ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்க? k ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் நம்ம பழைய இது போட்டிருக்கோம்ல அந்த கேபிட்டல் f of x தான் கேட்டிருக்காங்க. டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் தான். சோ இப்போ இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கலாம். இப்போ செகண்ட் சப்டிவிஷன் என்னன்னா இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம f of x நம்ம எடுத்து எழுதிடலாம். k என்ன 1 by 400 for 200 less than or equal to x less than or equal to 600 0 otherwise. ஓகேங்களா? அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ப்ராபபிலிட்டி இது கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ஜென்ரலா நம்ம வந்து என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் வருது நம்மளுக்கு தெரியாது. அதனால நம்ம சும்மா ஜென்ரலா நம்ம அசம்ஷனுக்கு ஒரு லைன் போட்டு பாத்திரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டி அதுக்கப்புறம் 200 சொல்லிட்டு வரும். அதுக்கப்புறம் 600 சொல்லிட்டு வரும். தென் இன்ஃபினிட்டி வரும். ஸோ இந்த லிமிட்ல நீங்க பாத்தீங்கன்னா அது 0 வருது. இந்த லிமிட்ல பாத்தீங்கன்னா 1 by 400 வருது. அண்ட் இந்த லிமிட்ல பாத்தீங்கன்னா அகைன் உங்களுக்கு 0 வருது. சோ உங்களுக்கு வந்து மூணு டேர்ம்ஸ் ஆஃப் லிமிட் இருக்கு. சோ அது கண்டுபிடிக்கலாம். when minus infinity less than x less than 200 அது இப்படி இருந்தா என்னவா வரும்? so f of x will be equal to p of capital X less than x
அப்படின்னு வரும், which will be minus infinity to x f of u du அப்படின்னு வருமா. சோ அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும், minus infinity to x 0 dx அப்படின்னு வரும். சோ அது என்னவா இருக்கும், அது வந்து 0வா தான் இருக்கும். and next limit என்ன, when இது என்னது 200 less than or equal to x less than or equal to 600. சோ அப்ப என்னென்ன லிமிட் வருதுன்னு பாத்தீங்கன்னா எது வரும்னா f of x will be equal to p of capital X less than small x. அது என்ன வரும், minus infinity to x integral du அப்படின்னு சொல்லிட்டு வரும். சோ அது என்ன பண்ணிக்கலாம், minus 200 இது infinity to minus infinity to 200 f of u du plus 200 to x. so ஏதோ ஒரு பாயிண்ட் இங்கிருந்து இது வரைக்கும் வருது and இங்கிருந்து ஒரு பாயிண்ட் ஏதோ ஒரு பாயிண்ட் into f of u du அப்படின்னு இருக்கா. so next நான் வந்துட்டு that will be equal to இது என்ன வரும், இந்த டேர்ம் வந்து 0 ஆகுறதுனால நான் இன்டெகிரல் போடாம just like that நான் 0 எழுதிக்கிறேன். பிளஸ் இது 200 to x இது வந்து k வரும், ரெண்டு லிமிட் குள்ள இருக்கிறது k which is 1/400 du. அது நீங்க ஃபர்தரா நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா that will be equal to 1/400 into u இது வந்து என்னது 200x அப்படின்னு வரும். so this will be 1/400 by x minus 200. இது 400 உள்ள எடுத்தா x by 400 minus 1/2 அப்படின்னு வரும். ஏன்னா அது 200 divided by 400 வந்து 1/2 இருக்கனால. நம்ம வந்து next பாத்தீங்கன்னா when 600 less than or equal to x less than infinity அப்படி வரும்போது நம்ம வந்து என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 இன்டர்வல் உங்களுக்கு வரும். so same way உங்களுக்கு வந்து f of x will be equal to capital P of capital X less than small x that will be equal to minus infinity to x f of u du அப்படின்னு நீங்க சொல்லிக்கலாம். அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும், minus infinity to 200 இது என்ன ஒரு f of u du plus இது என்ன ஒரு 200 to 600 f of u du plus இது என்ன ஒரு 600 to x அது வந்து f of u du அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வரும். சோ அது நீங்க வந்துட்டு கடைசி ரெண்டு வந்து 0 ஆயிடும், ஏன்னா வந்து otherwise 0 200 to 600 இருக்கும்போது மட்டும்தான் அந்த லிமிட் அந்த 1/400 யூஸ் பண்ணுவோம். சோ 0 plus 200 to 600 1/400 du plus 0. so இது 1/400 நான் again வெளிய எடுத்து என்ன பண்ணனா u வரும் which is 200 to 600. அது நீங்க further வந்துட்டு நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா which will get it as 1/400 இது வந்து 600 minus 200 அப்படின்னு சொல்லிட்டு வருமா. so இது நீங்க after that நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா which will be 400/400 that will be equal to 1. so இதோட distribution function எப்படி எழுதிக்கலாம், f of x will be equal to that will be equal to 0 அது வந்து minus infinity to 200. அதே மாதிரி x by 400 minus 1/2 அது எப்போ 200 less than or equal to x less than or equal to 600. அதே மாதிரி 1 when 600 less than or equal to x less than infinity அப்படின்னு வரும். so இதுதான் உங்களோட distribution function. அப்புறம் உங்ககிட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா இப்போ வந்து the probability that daily sales will fall between 300 and 500 என்ன கேட்டிருக்காங்கன்னா என்ன ப்ராபபிலிட்டி இருக்கு டெய்லி சேல்ஸ்மே வந்து 300 ல இருந்து 500 வரதுக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டும் சப்ட்ராக்ட் பண்ணா போதும். so f of 500 minus f of 300. so இந்த 500 300 எந்த லிமிட்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த லிமிட்ல இருக்கு. so அதோட ஃபங்க்ஷன் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். so which will be 500/400 minus 1/2 minus 300/400 minus 1/2. so the 1/2 அதெல்லாம் கேன்சல் பண்ண காமனா இருக்க ஜீரோஸ் கேன்சல் பண்ணி அதுக்கப்புறம் 1/2 அதெல்லாமே காமனா அந்த வெளிய எடுத்தா which will be 5/4 minus 1/2 minus 3/4 plus 1/2 அப்படின்னு வருமா. so இப்போ வந்துட்டு எந்த டேர்ம்ஸ் கேன்சல் ஆகும்னா இந்த டேர்மும் கேன்சல் ஆயிரும். so 5/4 minus 3/4 என்ன வரும் 2/4. so which will be equal to 2/4.
அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும் 1/2க்கு ஈக்குவலா இருக்கும். சோ இதுதான் உங்களோட தேர்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். ஓகேங்களா? So this is a third subdivision answer. இது வந்து செகண்ட் அதுக்கு முன்னாடி இருக்கிறது செகண்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். நவ இப்போ வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் சம்க்கு போலாம். நெக்ஸ்ட் சம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா 2 balls are chosen randomly in an urn containing 8 white balls. எவ்வளவு white balls இருக்குன்னு சொல்லிருக்காங்க? 8 white balls இருக்கு, 4 black balls இருக்கு. சப்போஸ் இப்போ வந்துட்டு நம்ம அதோட இது கண்டுபிடிச்சுக்கலாம், அதோட காம்பினேஷன்ஸ் எல்லாமே கண்டுபிடிச்சுக்கலாம். சோ இப்போ ஒயிட் பால் எடுத்துட்டீங்க அண்ட் பிளாக் பால் இருக்கு அண்ட் எவ்வளவு டோட்டல் இருக்குன்னு பாக்கலாம். ஒயிட் பால் எவ்வளவு இருக்கு? 8 இருக்கு. பிளாக் பால் எவ்வளவு இருக்கு? 4 இருக்கு. அண்ட் டோட்டல் எவ்வளவு இருக்கு? மொத்தமா 12 இருக்கு. இப்போ நமக்கு எவ்வளவு கேட்டிருக்காங்க? 2 ஒயிட் பால்ஸ் வந்து chosen randomlyன்னு சொல்லிருக்காங்க. 2 பால்ஸ் சூஸ் பண்ணா மொத்தம் 12 பால்ல 2 பால் சூஸ் பண்ணா ரெண்டுமே ஒயிட்டா இருக்கும், இல்ல ரெண்டுமே பிளாக்கா இருக்கும், இல்லனா ஒரு ஒயிட் ஒரு பிளாக்கா இருக்கும். இவ்வளவுதான் உங்களோட ப்ராபபிலிட்டி அதுல வரும். சோ என்ன பண்ணிக்கலாம்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஒயிட் மட்டும் ரெண்டுமே வந்து ஒயிட்டா இருக்கு பார்க்கலாம். சோ ப்ராபபிலிட்டி ஆஃப் 2 ஒயிட், அது ரெண்டுமே ஒயிட்டா இருக்கிறதுக்கு என்ன 8 வெள்ளை பால் இருந்து 2 பால்ஸ் நம்ம எடுக்கிறோம். ரெண்டுமே ஒயிட்டா இருந்துச்சுன்னா 2 பால்ஸ் எடுக்கிறோம். டிவைட் பை டோட்டல் எவ்வளவு? டோட்டல் 12 பால்ஸ் இருந்து 2 பால்ஸ். சோ அதை எப்படி போட்டுக்கலாம்? which will be 8 into 7 by 1 into 2 divided by 12 into 11 by 1 into 2. So எதெல்லாம் கேன்சல் ஆகும்? இந்த ஹோல் டேர்மும் இந்த ஹோல் டேர்மும் கேன்சல் ஆகும். இது வந்து 4 டேபிள்ஸ்ல போட்டீங்கன்னா 4 2s are and 4 3s are அப்படின்னு வரும். சோ மேல இருக்கிறதுல ஃபைனலா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா which will be equal to 14/33. இப்போ randomly ஒரு 2 பால் எடுத்தா 2 ஒயிட் பால், அதோட ப்ராபபிலிட்டி நம்ம கண்டுபிடிச்சு வச்சுட்டாச்சு. இப்போ வந்து 2 ஒயிட் பாலா இருக்கலாம், இல்லனா ஒரு ஒயிட் பால் ஒரு பிளாக் பாலா இருக்கலாம். 1 white 1 black. நான் ஒயிட் வந்து W வச்சுக்கிறேன், பிளாக் வந்து இத வச்சுக்கிறேன். So ஒரு ஒயிட் வந்து ஒரு நம்பர் ஆஃப் ஒயிட் பால்ஸ் எவ்வளவு இருக்கு? 8 ஒயிட் பால் வந்து ஒரு ஒயிட் பால் எடுக்கிறாங்க, 8C1. அதே மாதிரி ஒரு பிளாக் பால் வந்து 4 பிளாக் பால்ஸ் இருந்து எடுக்கிறாங்க, 4C1. மொத்தமா எவ்வளவு பால்ஸ் போகுது? 12C2. சோ என்ன வரும்? 8C1 வந்து 8. சோ 8 into 4 by 12 into 11 by 1 into 2. சோ இது எவ்வளவு சார் டிவைட் ஆச்சுன்னா உங்களுக்கு என்ன வரும் பாத்தீங்கன்னா இது 1s are, இது வந்து 6s are, இது வந்து 1s are. சோ ஃபைனலா இது வந்துட்டு இது 2s are, இது வந்து 3s are. So which will be உங்களுக்கு என்ன ஃபைனலா வரும்? 16/33 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வரும். சோ அது சால்வ் பண்றதுக்கு அப்புறம் நீங்க வந்து என்ன கண்டுபிடிக்கணும்? இப்போ ரெண்டுமே பிளாக் பால், 2 பிளாக் பால். ஓகேங்களா? ரெண்டுமே பிளாக்கா இருந்துச்சுன்னா என்ன இருக்கும்? அந்த 4 பிளாக் பால் இருந்து 2 பிளாக் பால் எடுக்கிறீங்க, 4C2 by 12C2. அது என்ன வரும்? 4 into 3 by 1 into 2 divided by 12 into 11 by 1 into 2 அப்படின்னு வரும். சோ இது நீங்க எல்லாமே சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா 3/33 வரும். இதுவும் கேன்சல் பண்ணலாம் 1/11. பட் எல்லாமே டினாமினேட்டர் 33 வரனால நான் அப்படியே விட்டுறேன். சோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு டேப்லோ காலம் நான் போட்டுக்கிறேன். போத்துமே ஒயிட், ரெண்டுமே ஒயிட், இல்ல ஒன்னு ஒயிட் ஒன்னு பிளாக், இன்னொன்னு ரெண்டுமே பிளாக். அப்புறம் அமௌண்ட் ஆஃப் வின்னிங் எக்ஸ்ன்னு ஒரு போட்டுக்கிறேன், f of x ன்னு சொல்லிட்டு இன்னொன்னு போட்டுக்கிறேன். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சோ இதுல பாத்தீங்கன்னா என்ன சொல்லிருக்காங்கன்னா we win ₹20 if for each black ball selected. நீங்க வந்து 20 rupees வின் பண்றீங்க, ஒரு பிளாக் பாலுக்கும் நீங்க வந்து 20 rupees வின் பண்றீங்க. அண்ட் ஒரு ஒயிட் பாலுக்குமே நீங்க வந்து 10 rupees லூஸ் பண்றீங்க. இப்ப 2 ஒயிட் பாலா இருந்துச்சுன்னா நீங்க எவ்வளவு லூஸ் பண்ணுவீங்க? மொத்தம் 20 ரூபாய் நீங்க லூஸ் பண்ணுவீங்க. சோ என்ன ஒரு -20 அப்படின்னு வரும். இப்போ ஒரு பிளாக் பால் அண்ட் ஒரு ஒயிட் பால், நீங்க ஒரு பிளாக் பாலுக்கு எவ்வளவு நீங்க வின் பண்ணுவீங்க? 20 வின் பண்ணுவீங்க. ஒரு ஒயிட் பாலுக்கு நீங்க எவ்வளவு லூஸ் பண்ணுவீங்க? -10 லூஸ் பண்ணுவீங்க. சோ ஆன்சர் என்ன வந்து 10 வரும். ஓகேங்களா? இப்போ ரெண்டுமே பிளாக் பால் இருந்துச்சுன்னா ஒரு பிளாக் பாலுக்கு நீங்க 20 வின் பண்றீங்க. அப்போ 2 பிளாக் பாலுக்கு நீங்க எவ்வளவு வின் பண்ணுவீங்க? 40 வின் பண்ணுவீங்க. ஓகேங்களா? சோ இப்போ வந்துட்டு இதோட கரஸ்பாண்டிங் ஆன f of x எடுத்துக்கலாம். இது 2 ஒயிட் பால் இருந்துச்சுன்னா இது என்ன வரும்? 14/33. அதான் அதோட ப்ராபபிலிட்டி.
இது வந்து p of probability of இது. ஸோ இது வந்து என்ன இருக்கும், ரெண்டுமே வந்துட்டு பிளாக் பாலா இருந்துச்சுன்னா, ரெண்டுமே பிளாக் பாலா இருந்துச்சுன்னா which will get as 3/33. ஸோ ரெண்டுமே வந்துட்டு 1 white and 1 இதா இருந்துச்சுன்னா 16/33. ஸோ இந்த எல்லா சம்மே நீங்க பாத்தீங்கன்னா அது வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும், இது எல்லாமே வந்து ஈக்குவல் டு 1 வரும். 16 plus 14 எவ்வளவு வரும், 30 plus 3 என்ன வரும், 33. 33/33 ஈக்குவல் டு 1 வரும். ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க நம்மளுக்கு, எக்ஸ்பெக்டட் வின்னிங் அமௌண்ட். எக்ஸ்பெக்டட் வின்னிங் அமௌண்ட்னா ஒன்னும் கிடையாது, மீன் தான் கேட்டிருக்காங்க. ஸோ மீன் ஓட ஃபார்முலா என்ன, அது எப்படி எழுதிக்கலாம், e of x ன்னு எழுதிக்கலாம். So which will be இது which will be என்ன வரும், என்ன போட்டா which will be summation of x into f of x அப்படின்னு போடலாம். சோ இது எல்லாமே நம்ம சம்மேஷன் பண்ணோம். சோ இங்க x இதோட x-உம் இதோட x-உம் இதோட கரஸ்பாண்டிங் f of x-உம் மல்டிப்ளை பண்ணி add இதோட x-உம் இதோட கரஸ்பாண்டிங் f of x. So ஃபைனலா உங்களுக்கு என்ன வரும்னு பாத்தீங்கன்னா which will be equal to -20 into 14/33 plus 10 into 16/33 plus 40 into 3/33. இது எல்லாமே உங்களுக்கு வந்துச்சுன்னா காமனா 33 வந்துரும், which will be 280 -280 plus 160 plus 120. So இது எதுக்கு ஈக்குவலா இருக்கும், மீன் வந்து உங்களோட மீன் அது வந்து என்னது 0, அதுதான் உங்களோட எக்ஸ்பெக்டட் வின்னிங் அமௌண்ட். இது என்னது எக்ஸ்பெக்டட் வின்னிங் அமௌண்ட், நீங்க 0 தான் வின் பண்றீங்க அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம வேரியன்ஸ் ஆல்சோ கேட்டிருக்காங்க. வேரியன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம e of x square கண்டுபிடிச்சு வச்சுக்கலாம். e of x square, x squareங்கிறது என்னதுன்னா இந்த x க்கு பதிலா நம்ம x square போட்டு மல்டிப்ளை பண்றோம், which will be summation of x square f of x தான வரும். சோ அது என்ன வரும், x வந்துட்டு x square வந்துட்டு இது வந்து 400, 20 into 20 400 into 14/33. அடுத்தது வந்து 10 into 10 which is 100, இது வந்து அதோட கரஸ்பாண்டிங் 16/33 பிளஸ் இது வந்து என்ன வரும் 40 into 40 1600 into 3/33 அப்படின்னு வரும். இப்போ நீங்க அத எல்லாமே சால்வ் பண்ணா 5600 plus 1600 plus 4800 அப்படி வரும் divided by 33. அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும் 12,000/33. அது சால்வ் பண்ணீங்கன்னா கேன்சல் பண்ணா 3 டேபிள்ல 4000/11 அப்படின்னு சொல்லி வரும். அதுதான் உங்களோட e of x square. இப்போ வந்துட்டு நம்ம வேரியன்ஸ் ஃபார்முலா என்ன, வேரியன்ஸ் will be equal to e of x square minus e of x the whole square. So இதுதான் வேரியன்ஸ் ஓட ஃபார்முலா. சோ இது என்ன வரும், e of x squareங்கிறது 4000/11 minus e of x the whole square வந்து என்ன வரும் 0. சோ அது என்ன வரும், ஃபைனலா வேரியன்ஸ் will be equal to 4000/11. சோ இதுதான் உங்களோட வேரியன்ஸோட வேரியன்ஸ் ஃபைனலா. நம்மளுக்கு வந்து மீன் கேட்டிருந்தாங்க, அதோட மீன் அண்ட் இதுதான் வேரியன்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா இப்போ வந்து ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா வேல்யூ ஆஃப் சி அண்ட் மீன் அண்ட் வேரியன்ஸ். ஸோ இது நீங்க வந்து டிஸ்கிரீட்டா இருக்கும் போதே நீங்க வந்துட்டு கண்ணை மட்டும் ஒரு ஃபார்முலா நீங்க எழுதிக்கலாம், which is summation f of x will be equal to 1. இந்த சம்மேஷன் வந்து x is equal to அது போயிட்டு இருக்கும் 1 x is equal to 2 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது இது என்ன வரும்னா c ஸ்கொயர் பிளஸ் 2c ஸ்கொயர் plus 3c square plus 4c square plus c plus 2c will be equal to 1 அப்படின்னு வருமா. இப்போ c இருக்க டேர்ம்ஸ்ல கம்பைன் பண்ணிக்கலாம், which is c square plus 2c square 3c square plus 3c square அது வந்து 6c square plus 4c square அது வந்து 10. ஸோ இது மொத்தமா 10c square plus 2c minus 1 will be equal to plus 3c minus 1 will be equal to 0 அப்படின்னு வருமா. so இது multiply பண்ணா minus 10 add பண்ணா 3, so which will be 5 2 ஓகேங்களா. so which will be 10c square plus 5c minus 2c minus 1 will be equal to 0. 5c வெளிய எடுத்தா c plus 1 minus c 2c plus 1 minus 1 வெளிய எடுத்தா 2c plus 1 அப்படின்னு வருமா, will be equal to 0. so 2c plus 1 into
5c minus 1. இப்போ c ஓடது சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், which will be c will be equal to minus 1 by 2 or c will be equal to 1 by 5. இங்க 1 minus 1 by 2 வராது. ஏன் வராதுன்னா அந்த c வேல்யூ வந்து நம்ம f of x சப்ஸ்டிட்யூட் பண்ணா 5th 6th வந்துட்டு நெகட்டிவ்ல வரும். ஓகேங்களா? சோ ப்ராபபிலிட்டி வந்துட்டு நம்மளுக்கு நெகட்டிவ்ல வரக்கூடாது. கரெக்டா? சோ அதனால இந்த இது வந்து wrong. So this is impossible. So impossible. So நம்மளோட c ஓட வேல்யூ என்னது? c ஓட வேல்யூ வந்துட்டு this is your c ஓட வேல்யூ. ஓகேங்களா? So this is right. So c வந்துட்டு 1 by 5 தான். So இப்போ நீங்க வந்து அதை எடுத்து நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா, இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து c ஸ்கொயர் போட்டிருக்காங்களா? So c ஸ்கொயர்ங்கிறது என்ன? 1 by 25 ஸ்கொயர். அதே மாதிரி 2c c ஸ்கொயர்னா 2 by 25. அதே மாதிரி 3 by 25. இந்த இது கரஸ்பாண்டிங் என்ன பண்றேன், அடுத்தது என்ன வரும்? 4 by 25. அடுத்தது வெறும் c. வெறும் cங்கிறது 1 by 5. அந்த 1 by 5 எப்படி எழுதிக்கலாம்? 5 by 25 எழுதிக்கலாமா? அது 1 by 5 தானே. ஏன்னா எல்லாமே டினாமினேட்டர் நான் வந்துட்டு 5 by எல்லாமே 25 பண்றனால so it is 5 by 25. அடுத்தது என்ன? 2c என்னது? 2 by 25. 2 by 5. அது நான் வந்து மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை மல்டிப்ளை நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் என்ன பண்றேன்? 5 ஆல மல்டிப்ளை பண்றனால so the 10 by 25 ஆயிரும். நான் என்ன பண்றேன்? just multiplying 5 மேலே கீழே 5 மல்டிப்ளை பண்றேன். so இது என்ன ஆகும்? 10 by 25. நான் ஏன் இது பண்றேன்னா எல்லாத்துக்குமே வந்து டினாமினேட்டர் சேமா இருந்தா it will be very easy for us to calculate எந்த வேல்யூ மீன். ஓகேங்களா? சோ இப்போ வந்துட்டு மீன் அண்ட் வேரியன்ஸ். சோ இதுதான் நம்மளுக்கு கொடுத்திருக்க நம்மளுக்கு கிடைச்சிருக்க வேல்யூஸ். அது நம்ம எடுத்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். சோ இப்போ 1 வந்து நமக்கு என்ன கிடைச்சது? 1 by 25, 2 by 25, 3 by 25, 4 by 25. அடுத்தது என்ன வரும்? again it will be 5 by 25. then 6th one என்ன வந்துச்சு? 10 by 25. சோ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணா உங்களுக்கு வந்து சமேஷன் என்ன வரும்னா equal to 1 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் வந்துட்டு x into f of x. x into f of x னா 1 into f of x. அது என்ன வரும்? which will be 1 by 25 அப்படின்னு வரும். அதே மாதிரி 2 into f of x. அது என்ன வரும்? that will be 4 by 25. அடுத்தது 3 into 3 by 25, 9 by 25. அடுத்தது 4 into 4 by 25, 16 by 25. அடுத்தது 5 into 5 by 25, 25 by 25. so அடுத்தது 6 into 10 by 25, அது என்ன வரும்? 60 by 25 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வரும். இப்போ நம்ம என்னன்னா x square into f of x காலம் பார்க்கலாம். x squareனா இங்க 1 square into f of x என்ன வரும்? which is 1 by 25. ஓகேங்களா? அடுத்தது 2 square என்ன? 4. 4 into 2 by 25 என்ன? 8. 8 by 25. அடுத்து 3 square என்னங்கிறது என்னது? 9. 9 into 3 எவ்வளோ? 27. 27 by 25. அடுத்தது என்னது? அடுத்தது பாத்தீங்கன்னா 4 square. 4 square வந்து 16. 16 4 into 4 64. so 64 by 25. அடுத்தது வந்து 5 square which is 25 into 5 வந்து 125 by 25. அடுத்தது என்ன? 6 square என்கிறது என்னது? 36. 36 into 10 எவ்வளோ? 360 by 25. so இதோட சம்மேஷன் நான் இதோட எல்லாம் ஆட் பண்ணா உங்களுக்கு என்ன வரும்னா 115 by 25. இந்த மேல இருக்கிறது இந்த காலம் ஃபுல்லா நான் ஆட் பண்ணனா இந்த இது ஃபுல்லா நான் ஆட் பண்ணனா உங்களுக்கு என்ன வரும்? 111 by 25 வரும். அதே மாதிரி இது எல்லாமே இந்த காலம் ஃபுல்லாவே நான் வந்து சால்வ் பண்ணனா இது வந்து 585 by 25 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வரும். இப்போ நம்ம என்ன பாத்துக்கலாம்னா இப்போ வந்துட்டு நம்ம மீன் கண்டுபிடிக்கலாம். மீனோட ஃபார்முலா என்ன? மீன் வந்துட்டு which is e power x, capital E power x. அது என்ன வரும்? summation f of small x f of x அப்படின்னு வருதா? நம்ம அது ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் which is 115 by 25. அது சால்வ் பண்ணா 4.6. அதுதான் உங்களோட மீன். நீங்க அது ஃபைனலா நீங்க சால்வ் பண்ணா இதுதான் உங்களோட மீன் ஃபார் த ஃபங்க்ஷன். அதே மாதிரி இப்போ வேரியன்ஸ் என்னது? வேரியன்ஸ் will be equal to e power x square minus e power x the whole square அப்படின்னு வரும்.
ஓகேங்களா? சோ இப்போ வந்துட்டு அது என்ன, அது எப்படி போடலாம்னா which will be என்ன வரும், இது வந்துட்டு summation x square f of x minus minus it will be summation x into f of x the whole square அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வரும். ஸோ அது நீங்க ஃபர்தரா வந்துட்டு நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு e பவர் இது வந்து என்ன வரும், 585 by 25 minus 115 by 25 the whole square அப்படின்னு சொல்லிட்டு வரும். அது நீங்க ஃபர்தரா பண்ணீங்கன்னா இந்த டெசிமலை மாத்தினா 23.4 minus 4.6 அப்படின்னு வருமா, தி ஹோல் ஸ்கொயர். ஸோ இது நீங்க ஃபர்தரா பண்ணீங்கன்னா which will be 23.4 minus என்ன வரும், 4.6 into 4.6 வந்து 21.16. ஸோ வேரியன்ஸோட ஃபைனல் ஆன்சர் வந்துட்டு 2.24. அதுதான் உங்களோட வேரியன்ஸோட ஃபைனலான ஆன்சர். ஓகேங்களா? சோ உங்களுக்கு நம்ம கேட்டிருக்கிறது மீன் அண்ட் வேரியன்ஸ். இது வந்து சிம்பிளா உங்களுக்கு வந்து ஃபார்முலா மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுட்டா போதும். மீன் அண்ட் வேரியன்ஸ் வர எல்லா சம்மும் நீங்க ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். நம்ம வந்து இப்போ நெக்ஸ்ட் சம் போலாம். நெக்ஸ்ட் சம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸ், எக்ஸாம்ல மல்டிபிள் சாய்ஸ் இருக்கு. அதுல எவ்வளவு கொஸ்டின்ஸ் இருக்கு மொத்தமானு பாத்தீங்கன்னா 10 கொஸ்டின்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சோ 10 கொஸ்டின்ஸ்னா நம்ம என்ன எழுதிக்கலாம்னா n வந்துட்டு பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு வந்து கீழே ஃபைன்னு கொடுத்துருக்காங்களா. சோ நம்ம என்ன எழுதிக்கலாம், n வந்துட்டு 10ன்னு சொல்லி எழுதிக்கலாம். அப்புறம் each question has 4 distractors. சோ ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 4 டிஸ்ட்ராக்டர் இருக்கு. அதுல ஒரு ஆன்சர் தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ என்ன நம்ம சொல்லிக்கலாம், probability of correct answer அது எப்படி வரும், will be 4 டிஸ்ட்ராக்டர்ல ஒரு ஆன்சர் தான் கரெக்ட். சோ 1/4 அப்படின்னு வருமா. சோ நம்ம ஆல்ரெடி இந்த பைனாமியல்ல பாத்தீங்கன்னா சோ இது 1 கரெக்ட்னால அண்ட் இப்போ வந்துட்டு x வந்து நம்பர் ஆஃப் கரெக்ட் ஆன்சர்ஸ். சோ அதனாலதான் நம்ம p வந்து is equal to 1/4 எழுதிக்கிறோம். சப்போஸ் x வந்து நம்பர் ஆஃப் ராங் ஆன்சர்ஸ்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுக்கணும் p. சோ p வந்து கரெக்டான ஆன்சர்னால அதோட ப்ராபபிலிட்டி தான் நம்ம 1/4 சொல்லி p ன்னு எடுத்துக்கிறோம். சோ qங்கிறது என்ன, 1 minus p which is 1 minus 1/4 that will be equal to 3/4. ஓகேங்களா? சோ இதுதான் உங்களோட p. இப்போ வந்துட்டு நம்ம என்ன கேட்டிருக்காங்கன்னா பைனாமியல் ஃபார்முலா கேட்டிருக்காங்க. சோ பைனாமியல் ஃபார்முலா இதுக்கு என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஜெனரல் ஃபார்முலா என்ன, f of x will be equal to ncx. இது என்னது 1 ஜஸ்ட் உங்களுக்கு ஜெனரல் ஃபார்முலா எழுதுறேன். சோ p power x into 1 minus p power n minus x. 1 minus p என்ன q power x அதுதானே. சோ இது வந்து x வந்து எதுக்கு இருந்து வேரி ஆகும், 0 1 up to n வரைக்கும் வேரி ஆகும். இப்போ இந்த இதோட என்ன, f of x will be equal to 10cx. pங்கிறது என்னது 1/4 power xங்கிறது என்னது இல்ல. so which will be 1 minus 1/4 என்ன 3/4 power 10 minus x. சோ இதுதான் உங்களோட பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனோட ஃபார்முலா. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, probability that student will get 7 correct marks. எக்ஸாக்டா 7 கரெக்ட் மார்க்ஸ் வந்து எப்படி எடுத்துனா நம்ம n வந்து நம்ம x வந்து 7 எடுத்துக்கலாம். சோ எக்ஸாக்டா 7 கரெக்ட் மார்க்ஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க. இப்போ செகண்ட் ஒன் எப்படின்னா f of 7. சோ f of 7ங்கிறது என்ன, 10c7 1/4 power 7 3/4 power 10 minus 7. சோ அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும், 10c7 1/4 power 7 3/4 power 3 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வருமா. அது நீங்க ஃபர்தரா சால்வ் பண்ணீங்கன்னா இந்த 10c7 எப்படி எழுதிக்கலாம்னா இப்போ நமக்கு ஆல்ரெடி தெரியும் ncr is equal to ncn minus r. so 10c7ங்கிறது என்ன ஈக்குவல் 10c 10 minus 7 that will be equal to 10c 3க்கு ஈக்குவலா இருக்கும். சோ அந்த ஃபார்முலா நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் which will be 10 into 9 into 8 divided by 1 into 2 into 3. அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும், இப்போ நீங்க இது எல்லாமே வந்து கிளப் பண்ணிட்டீங்கன்னா என்ன வரும் 3/3 இது வந்து 4 power 7 into 4 power 3 அப்படின்னு வருமா. சோ இது வந்து நீங்க கேன்சல் பண்ற டேர்ம்ஸ் எல்லாம் நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா இது வந்து 1s are 3s are இது 1s are 4s are. சோ உங்களுக்கு என்ன ஒரு 120 it will be 120 இது வந்து f of 7. ஓகேங்களா, 120 into 3 power 3/4 power 10. சோ இதுதான் உங்களோட செகண்ட் சப்டிவிஷனோட ஆன்சர்.
Now இப்போ next third subdivision என்ன கேட்டிருக்காங்கன்னா அட்லீஸ்ட் ஒன் கரெக்ட் ஆன்சர். சோ மொத்தமா நம்மளுக்கு எவ்வளவு கொஸ்டின்ஸ் இருக்கு? 10 கொஸ்டின் இருக்கு. அதுல ஒரே ஒரு கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ நம்மளுக்கு 10 கொஸ்டின் இருக்குன்னா 0 1 2 0 கரெக்ட் ஆன்சர்ஸ் இருக்கலாம், 1 கரெக்ட் ஆன்சர் இருக்கலாம், 2 கரெக்ட் ஆன்சர் இருக்கலாம், 3 கரெக்ட் ஆன்சர் இருக்கலாம். சோ 0 1 2 3 இருக்கா? சோ 0 1 2 3 4 5 6 7 8 9 10. சோ 10 கொஸ்டின் இருக்கு. அதுல 0 கரெக்ட் ஆன்சர் 10 கரெக்ட் ஆன்சர் வரலாம். இப்ப என்ன ப்ராபபிலிட்டி கேட்டிருக்காங்கன்னா அட்லீஸ்ட் ஒன்னு கரெக்டா இருக்கணும், இல்ல ஒண்ணுக்கு மேலேயாச்சும் இருக்கணும், ஒன்னாச்சு கரெக்டா இருக்கணும். சோ அப்ப என்ன பண்ணலாம்னா ஒன்னாச்சு கரெக்டா இருக்கணும், இல்ல அதுக்கு மேல எவ்வளவு வேணா கரெக்டா இருக்கலாம். சோ இதோட ப்ராபபிலிட்டி தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. அட்லீஸ்ட் ஒன்னா which is p of x greater than or equal to 1. ஓகேங்களா? சோ இது அட்லீஸ்ட் ஒன்னாச்சு கரெக்டா இருக்கணும், இல்லன்னா அதுக்கு மேல கரெக்டா இருக்கலாம். சோ நம்ம இது எல்லாமே சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு இருக்க முடியாதுல. சோ இப்ப எக்ஸுக்கு நம்ம 7 கண்டுபிடிச்ச மாதிரி x is equal to 1, x is equal to 2, x is equal to 3 அந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டே போறது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட். சோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இதுக்கு நம்ம என்ன எழுதிக்கலாம்? சிம்பிளா நம்ம ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒன்னாச்சு கரெக்டா இருக்கணும், இல்ல ஒண்ணுக்கு மேல அந்த மாதிரி இருக்கலாம். சோ ப்ராபபிலிட்டி of at least one correct. அது என்னவா இருக்கும்? at least one correct வந்து 1 minus probability of none correct. கரெக்ட்டுங்களா? none correctனா probability of 0 correct answers. probability of 0 correct or none correct. கரெக்ட்டுங்களா? சோ ஏன்னா இது எல்லாமே இது மைனஸ் பண்ணிட்டு அந்த 1 எல்லாமே ஆட் பண்ணா 1க்கு ஈக்குவலா வருமா ப்ராபபிலிட்டி? சோ நான் 1 மைனஸ் அந்த 0 பண்ணிட்டா அந்த நன் கரெக்ட் பண்ணிட்டாவே மித்தது கண்டுபிடிச்சிடலாம்ல. சோ which will be 1 minus f of 0. அது என்ன ஒரு 1 minus இது வந்து 10c0 இந்த பைனாமியல் ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணா 1/4 பவர் 0 3/4 பவர் 10 minus 0 அப்படின்னு சொல்லிட்டு வரும். சோ இது நீங்க ஃபர்தரா நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா which will get it as 1 minus 10c0ங்கிறது 1 and 1/4ங்கிறது 1. so 1 into 1 3/4 பவர் 10 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வரும். அது நீங்க ஃபர்தரா பண்ணீங்கன்னா 1 minus 3/4 பவர் 10. சோ இதுதான் உங்களோட ப்ராபபிலிட்டி ஆஃப் அட்லீஸ்ட் என்னது அட்லீஸ்ட் ஒன் கரெக்ட் கொஸ்டின். ஓகேங்களா? சோ இது அதுக்கு மேலே இருக்கலாம், இதுவும் இருக்கலாம். இது பெரிய நம்பர் இருக்குன்னா நம்ம இப்படியே வச்சுக்கலாம். பிகாஸ் இது வந்து உங்களுக்கு 3/10னா 3 into 3 into 3 into 3 அப்படி பண்ணிட்டு இருக்கிறது எக்ஸாம்ல அது வந்து சாத்தியமே படாது. சோ நீங்க வந்துட்டு ஜஸ்ட் இதோட நீங்க வந்துட்டு பினிஷ் பண்ணிக்கலாம். லைக் இதோட ஆன்சர்ஸ் வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா on an average 20% of manufactured by ABC company are found to be defective அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ 20% வந்து அந்த கம்பெனி மேனுஃபேக்சர் பண்றது வந்துட்டு டிஃபெக்டிவ்னா என்னன்னா அதுல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அந்த ப்ராடக்ட்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது கொஞ்சம் தப்பான ப்ராடக்ட். லைக் என்ன சொல்றது, அது கொஞ்சம் கரெக்டா பண்ணாம அதுல கொஞ்சம் டிஃபால்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ if we select 6 of these products at random, so மொத்தமா எவ்வளவு செலக்ட் பண்றாங்கன்னா n is equal to 6 ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்க செலக்ட் பண்றாங்க. ஓகேங்களா? இப்போ x denotes defective. xங்கிறது defective ப்ராடக்ட். அப்போ pங்கிறது அதோட ப்ராபபிலிட்டியா தான் இருக்கணும். கரெக்டா? சோ xங்கிறது defective ப்ராடக்ட்டா இருந்தனால p வந்துட்டு 20% of defective அது கொடுக்குது. சோ 20/100 அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 1/5 ஈக்குவலா இருக்கும். சோ qங்கிறது 1 minus p 1 minus 1/5 அது என்னவா இருக்கும்? 4/5 இருக்கும். ஓகேங்களா? இப்போ என்ன ஃபர்ஸ்ட் கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் ஃபர்ஸ்ட் வந்து 2 ப்ராடக்ட்ஸ் ஆர் டிஃபெக்டிவ். 2 ப்ராடக்ட் டிஃபெக்டிவா இருக்கிறது ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் பைனாமியல் அந்த ஃபார்முலா நம்ம எழுதிக்கலாம். சோ f of x will be equal to ncx p power x q power n minus x. q நான் ஏன் போறேன்னா என்னது 1 minus p தானே q. so q x is equal to 0 1 up to n. அதே மாதிரி f of x will be equal to 6cx. pங்கிறது 1/5 power x. qங்கிறது 4/5 power n minus x வந்து 6 minus x. இது வந்து x is equal to
0 1 up to 6 அப்படின்னு வருமா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னா ப்ராபபிலிட்டி, அது வந்து ரெண்டு டிஃபெக்டிவா இருக்கிற ப்ராபபிலிட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் கேபிட்டல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2. அது என்ன வரும்? எஃப் ஆஃப் 2 என்ன வரும்? 6c2 1/5 பவர் 2 4/5 பவர் 6 minus 2. இது என்ன வரும்? 6c2 க்கு 6 into 5 by 1 into 2 1/5 square into 4 power 4 by 5 power 4 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வரும். அது நீங்க ஃபர்தரா நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கேன்சல் ஆகிற டேர்ம்ஸ்ல கேன்சல் ஆனதுக்கு அப்புறம் which will get it as 15 இது வந்து 1s are, இது வந்து 3s are 15, இது வந்து into 4 power 4 by 5 power 6 அப்படின்னு போட்டுக்கலாம். இல்லைன்னா நீங்க அந்த 15யும் கேன்சல் பண்ணணும்னா நீங்க என்ன போட்டுக்கலாம்னா 3 into 4 power 4 by 5 power 5 அப்படின்னு போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம 5 கேன்சல் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் அங்க ப்ராபபிலிட்டி ஆஃப் x is equal to 2 அதோட ஆன்சர். இதுலயே நீங்க ஸ்டாப் பண்ணாலும் பண்ணிக்கலாம், நீங்க வந்து இனி ஃபர்தரா கேன்சல் பண்ணாலும் நீங்க கேன்சல் பண்ணி நீங்க பண்ணிக்கலாம். ஸோ நவ் இப்போ வந்து ப்ராபபிலிட்டி அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா அட்மோஸ்ட் 1 இஸ் டிஃபெக்டிவ். அட்மோஸ்ட்னா என்ன? அதிகபட்சம் ஒரு டிஃபெக்டிவ் தான் இருக்கணும், இல்ல 0 டிஃபெக்டிவ் இருக்கணும், அதுக்கு மேல போக கூடாது அப்படின்னு சொல்றாங்க. சோ அதிகபட்ச டிஃபெக்டிவ் P ஆஃப், இது வந்து செகண்ட், P of x அட்மோஸ்ட் 1னா அதிகபட்சம் 1 தான் இருக்கணும், இல்ல டிஃபெக்டிவே இருக்கக்கூடாது. சோ P of x is equal to 0 plus P of x is equal to 1 அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். சோ நீங்க அது நீங்க ஃபர்தரா நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா which will be f of 0 plus f of 1. அது என்ன வரும்? அது நீங்க ஃபர்தரா நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 6c0 1/5 power 0 4/5 power 6 minus 0 அப்படின்னு வரும். plus 6c1 1/5 power 1, அதை எடுத்து என்ன 4/5 power 6 minus 1 அப்படின்னு வருமா? சோ இது எடுத்தது என்ன வரும்? 4/5, இதுவும் 1 ஆயிரும். 6c0 1 ஆயிரும், 1/5 power 1 ஆயிரும். So 4/5 power 6 plus 6 into 1/5, இது என்ன வரும்? 4/5 power 5. இதுல 4/5 power 5 நான் காமனா வெளியே எடுத்துறேன். So 4/5 power 5 into இது என்ன வரும்? 4/5 எப்படி இருக்கும்? plus 6/5. அது எதுக்கு ஈக்குவல்? 4/5 power 5 is 10 into 10/5 அப்படின்னு வரும். 10/5ங்கிறது என்னது? 2. So which will be equal to 2 4/5 power 5. இது வந்து P அட்மோஸ்ட் ஒரு டிஃபெக்டிவ் தான் வரணும், அதோட ஆன்சர் வந்துட்டு இது. ஓகேங்களா? So this is your utmost. உங்களுக்கு வர utmost உங்களுக்கு வந்து இதுதான் வரணும். utmost உங்களுக்கு வந்து 4 utmost 1 வந்துச்சுன்னா அதோட ஆன்சர் இது. so it is 2 into 4/5 power 5 அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா இப்போ தேர்ட் ஒன் வந்து அட்லீஸ்ட் ட்ரூ ப்ராடக்ட் டிஃபெக்டிவ். சோ மொத்தமா நம்மளுக்கு 6 இருக்கு. சோ மொத்தம் 6 ப்ராடக்ட்ஸ் இருக்கு, அதுல வந்து 2 ப்ராடக்ட் ஆச்சு டிஃபெக்டிவா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. எதுவுமே டிஃபெக்டிவாவும் இருக்கலாம், அட்லீஸ்ட் 2 3 4 5 6. சோ இதுதான் உங்களோட ப்ராபபிலிட்டிஸ், இதுதான் நீங்க கண்டுபிடிக்கணும். அது நீங்க உட்கார்ந்து லைக் எல்லாமே போடுறதுக்கு பதிலா நான் ப்ரீவியஸ் சம்ல போட்டேன்ல 1 மைனஸ் அது அந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எவ்வளவு வருது? 0 1 2 3 4 5 6. சோ மொத்தம் உங்களுக்கு வந்து 6 ப்ராடக்ட் இருக்கு, அதுல 0ல இருந்து 6 டிஃபெக்டிவ்ஸ் வரைக்கும் வரும். இப்போ அட்லீஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க? அட்லீஸ்ட் 2 டிஃபெக்டிவ், 2 டிஃபெக்டிவ் ஆச்சு இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? 2 டிஃபெக்டிவ் ஆச்சு இருக்குன்னா 2 and 2க்கு மேல போலாம். சோ அட்லீஸ்ட் 2 டிஃபெக்டிவ், இதுதான் உங்களோட ப்ராபபிலிட்டி நீங்க கண்டுபிடிக்கணும். நீங்க இவ்வளவு சிம்பிளா சப்ஸ்டிட்யூட் பண்றதுக்கு நம்ம சிம்பிளா 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் x is equal to 0 plus probability of x is equal to 1 அது கண்டுபிடிச்சாவே போதுமா? so probability of at least என்ன சொல்லலாம்? at least 2 வந்துட்டு 1 minus probability of x is equal to 0 plus probability of x is equal to 1. நம்ம இப்பதான் அந்த மேல இருக்க சம்ல தான் நம்ம probability of x is equal to 0 and x is equal to 1 நம்ம வந்து கண்டுபிடிச்சோம். இதுதானே இது. சோ அதுக்கு நம்ம என்ன எடுத்துக்கலாம்? which will be equal to, இது final answer என்ன? 1 minus இது என்ன? 2 into 4/5 power 5. so இதுதான்
எங்களோட தேர்ட் சப்டிவிஷன் ஆன்சர் which is probability of at least 2 defectives. ஓகேங்களா, அட்லீஸ்ட் 2 டிஃபெக்டிவோட இதுதான் இது. ஓகேங்களா, சோ சிம்பிளா நீங்க வந்துட்டு நீங்க எல்லாத்துக்கும் சப்ஸ்டியூட் பண்றதுக்கு இது சிம்பிளா நீங்க 1 மைனஸ் போட்டு உங்களுக்கு ஈஸியாவும் இருக்கும் அண்ட் இட் வில் பி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ எஸ், நம்ம வந்துட்டு அவ்வளவுதான். நம்ம வந்துட்டு இந்த டாப் 5 மார்க்ஸ் பார்த்துட்டோம். இதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்டான 5 மார்க்ஸ். அண்ட் இந்த மாதிரி மாடல்ல நீங்க வேற ஏதாச்சும் சம்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா வந்துட்டு இருக்கும், எக்ஸாம்பிள்லயும் இருக்கும், எக்ஸசைஸ்லயும் இருக்கும். அது வந்துட்டு நீங்க மறக்காம அதுவும் போட்டு பாருங்க, சிமிலர் மாடல் சம்ஸும். பட் இதுல அந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம். அந்த கான்செப்ட்ஸ் மட்டும் நான் எடுத்து ப்ராப்பரா உங்களுக்கு வந்து நான் சொல்லிட்டேன். அண்ட் இன்னொரு வீடியோல நான் உங்களை பாக்குறேன். until then it's bye.